மொழிப்போர் போராட்டத்துக்கு திராவிட இயக்கங்களோட பங்கு தான் அதிகம்ன்றாங்க. திராவிட இயக்கங்களோட பங்கு தான் அதிகம். ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? அப்போ அந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது ஜனநாயகம் ஈஸியாக வீழ்த்தப்படும் அப்படின்ற மாதிரி. ஜனநாயகத்தையெல்லாம் வீழ்த்த முடியாது தம்பி. ஜனநாயகத்தை எப்படி வீழ்த்த முடியும்? ஜனநாயகத்தையும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகனையும் வீழ்த்த முடியாது. திருமாவளவன் ஒரு விமர்சனம் வச்சாரு. என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. ஆர்எஸ்எஸ் கட்சியே மலடு, அதில் இப்படி பிள்ளை வரும். சீமான சொன்னா நியாயம், விஜய் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஆனால் ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? யார? சீமானவை இல்லை, அவங்களுக்கு பிள்ளை இல்லைடா, கூலி. அவங்க ஆர்எஸ்எஸ் கூலி. அவன் நாம் தமிழர் கட்சியை அதன் தலைவர் சீமானை கருத்தியல் ரீதியாக கடுமையாக விமர்சனம் செய்கிறவன் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரே மேடையில் சவால் விட்டான். ஒரு போலி. நான் விமர்சனம் பண்ணேன், இப்போ நான் தாவேக்காவில் வந்துட்டேன். அது இன்னும் அவங்களுக்கு ஆத்திரம். அதனால அம்மி குழவி எடுத்து அடி வயிற்றுல குத்தினாலாம் காந்தாரி. அது மாதிரி குத்தி பார்க்குறேன். என் உயரம் வேற. உங்க பாடி லாங்குவேஜ் மாதிரியே இண்டிகேட் யாரு? சாட்டை உங்களை மாதிரி உடை. அவர் மனநோயாளி. குறிப்பா சாட்டை மட்டும் பண்றதுக்கு காரணம் என்ன? சாட்டைக்கு உங்களுக்கு எதுனா வேற? அவன் நான் கேட்டேன்னா, நிறைய பேர் கட்சியில சேர்ந்தாங்க. எங்க இல்ல தாவேக்கால வந்து நிறைய முகில் வீரப்பனாரா இருக்கட்டும், பெலிக்ஸ் சாரா இருக்கட்டும், பல பேர் சேர்ந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே ஒரு விமர்சனமே வைக்காம நான் தானே ஃபயர் பிராண்ட் ஆரைட்டர் தமிழ்நாட்டில். இல்ல உங்க பேச்சு அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துதா, பயத்தை ஏற்படுத்துதா? எரிச்சல் தான் ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். தேர்தல் முடியுதுன்னு பாரு, அவனை காலி பண்ணிடுவேன் நாம் தமிழர் கட்சியை. திமுக சைட்ல இருந்து போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு உணர்வோட இருக்காங்களா? காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைவோட இருக்காங்களா? இல்லை, திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை வந்து அதிக சீட்டு கொடுத்து அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் வந்துடுவாங்க, மாட்டிடுவாங்க. யாரு? திமுக. அது கொடுக்க மாட்டாங்களே. அதிகாரத்தில் பங்கே, அமைச்சர்களுக்கே பங்கு இல்லை, அதிகாரத்தில் எங்க பங்கு? விஜய் இந்த மாதிரி வருவார், இப்படி ஒரு வளருவார் அப்படின்றது திமுகவுக்கு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்தில் கட்சி ஓப்பன் பண்ண இல்லை, காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. காலி பண்ண முடியல. இப்போ அவர் தளபதி விஜய் உங்களை காலி பண்ண போறாரு. உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ பராசக்தி, ஜனநாயகன் 2 படம் வெளியாக போகுது. அந்த 2 படங்களுக்கு முன்னாடி வெளியாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு படம் வெளியாக போகுது. சுதாகரா அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து சிவகார்த்திகனை வச்சு அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் வெளியாகுது. ஜனநாயகன், பராசக்தி, இந்த 2 மத்தியில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன அரசியல்னா, விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை வச்சு ஒரு ஓட் பேங்க் கவரலாம், மக்கள் மத்தியில் ஒரு இதாக இருக்கலாம் அப்படின்றனால தான் ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போது இந்த படத்தை நம்ம வந்து, ஏன்னா இது ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜாயிண்ட் மூவி, அப்போது இதை வச்சு நம்ம இதை பேட்டில் பண்ணணும், அவரோட செல்வாக்கை குறைக்கணுன்றதுக்கு பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? யார்? ரஜினி. ஆமாம். ஏன்னா விஜய்க்கு எதிராக வந்து செல்வாக்கா வளர்றது சிவகார்த்திகன் அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில் சொல்கிறாங்க. இதில் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு எதிராட்டு முதலமைச்சரே வர முடியாது, இடையில சிவகார்த்திகேயனா? இல்லை, அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? யாருக்கு? சிவகார்த்திகனோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சிவகார்த்திகன் ஒரு தயாரித்த ஒரு படத்துலேயே நான் நடித்தேன்னு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு. அவரோட வளர்ச்சியில் எப்படி பார்க்குறீங்க? வளர்றாரு, நல்ல கலைஞர், அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு எதிராக நிறுத்துறதா சொல்கிறாங்க ஊடகங்களில். எப்படியாச்சும் ஜனநாயகம் படத்தை தோக்க வைக்கணும், சினிமா டஸ்ல டிபேட் பண்ண வைக்கணுன்றதுக்காக 1 மணி நேரத்தில் 1,00,000 டிக்கெட் வித்துடுச்சு. எங்கே? மலேசியாவில். பராசக்தி ஒரு டிக்கெட்டாவது யாராவது வாங்கினாங்களா? இல்லை, அதுவும் அதுக்கு ஈக்குவலாக போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் போகாது. தளபதி விஜய்க்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, தளபதி விஜய்க்கு காம்படிட்டிவாக யாரும் கிடையாது.
ஏன் சினிமாவில் கூட அப்படி ஒரு இதை ஒரு மூவ் பண்ணணும்னு திராவிட கட்சிகள் ஏன் அப்படி பண்ணுறது காரணம்? வரலாற்றில் அப்படி ஒரு இது இருக்கா? ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு போக்கு இருக்கா? அதே மாதிரி விஜய் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து தம்பி உதயநிதி உள்ளது. அவங்க வந்து படங்களை ஓட விட மாட்டாங்க. அவங்க படம் மட்டும்தான் ஓடணும்னு நினைப்பேன். நானே சரக்குன்னு ஒரு படம் நடித்தேன். மன்சூர் அலிகான் தயாரிப்பில், அவரே கதாநாயகன். நல்ல படம். ஒரு மதுவிலக்கு பிரச்சாரம். ஓகே, அந்த படத்தை ஓட விடலையே. ஏன் அதில் எதிராக அரசியல், திமுகக்கு எதிராக அவங்க மட்டும்தாங்க உயிரோடு இருக்கணும், அவங்க மட்டும்தான் வாழணும், வேற யாரும் வாழவும் கூடாது, ஆளவும் கூடாது. அதே மாதிரி பராசக்தி படம் வந்து மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுகிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் மொழிப்போர் தியாகிகளை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அது? மொழிப்போர் தியாகிகள், பொருள் படைத்தோர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும் தமிழை உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருக்கிறது என்று அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்து கொண்டு ஆவி துறந்தவர்கள் மொழிப்போர் வீரர்கள். 1938 தாளமுத்துவும் நடராஜனும் களப்பறியானார்கள். 2வது மொழிப்போர் 1965. இந்த ஆதிக்க இந்தியை தாங்கி பிடிக்கிற அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுக்க வேண்டும் என்று அண்ணா அறிவித்தார். மொழி ஒரு ஆதிக்கத்தின் அடையாளமாக இந்தி இருக்கிறது. ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் டாமினேஷன். இந்தி ஆதிக்கத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் மனுதர்மா, மனு தர்மத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் டெல்லி, அது டெல்லியின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் நார்த், அது வடக்கின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் மனுஸ்மிருதி, அது மனுஸ்மிருதியின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் ரிலீஜியன், அது மதத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் ஒரு மொத்தத்தில் அது ஒரு டாமினேட் சின்னமாக கருதப்பட்ட வேளையில் அவர்கள் தமிழை அழிப்பதற்கு என்பதை விட இந்திய இன்ப தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்தி பிரிவினையின் சின்னம். ஹிந்தி இஸ் எ சிம்பல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இதை அண்ணா அவர்கள் அவருடைய தமிழில் சொன்னதற்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோடியிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று பாவேந்தன் பாட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆலோடு வேறென்று அறிந்திருந்தும் ஆளவந்தார் மேலோடு பேசி விடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து குந்தி குரலெடுத்து பாவேந்தன் கூவியதற்கு பிறகு துறையூரிலிருந்து தலைநகர் சென்னை வரை அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இந்தியை எதிர்த்து இந்த நாட்டில் கால்நடையாகவே நடந்து பேசினார். இதனுடைய தாக்கத்தின் விளைவு 1965 கீழப்பழுவூரில் சின்னச்சாமி என்கிற ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அப்பழுக்கற்ற தொண்டன் அம்பாளுக்கு கங்காஜலத்தை எடுத்து அபிஷேகம் செய்வதைப் போல அவனே தன்னுடைய தேகத்திற்கு பெட்ரோலை விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து அண்ணாவின் சிலைக்கரையில் நின்று கொண்டு பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகனமுடி கருகி சுருள,
வறண்ட வயலைப் போல உடம்பு பாளம் பாளமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க, ஆதிக்க இந்தி வீழ்க என்று மூறி முழங்கி முடிந்து போனான் கீழப்பழுவூர் சின்னசாமி. அந்த வரிசையிலே விராலிமலை சண்முகம், ஆசிரியர் வீரப்பன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோவை ஆரோக்கியசாமி, கீரனூர் முத்து, நெல்லிக்குப்பம் அஜீத், உடையார்பாளையத்தில் உயிரற்ற உடலோடு மரத்தில் தொங்கினான் வேலாயுதம், மயிலாடுதுறையில் மாயவரத்தில் நஞ்செறிஞ்சி செத்தான் சாரங்கபாணி, மண்ணெல்லாம் வீரகம் பேசும் சிவகங்கையில் பிறந்து கலை தேடுவதற்கு கல்வி தேடுவதற்கு சிதம்பரத்திற்கு சென்ற பொழுது சிதம்பரத்தில் இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு காவல்துறை துப்பாக்கி எடுத்து குறிபார்த்த பொழுது சுடு, ஆசை தீர சுடு என்று நெஞ்சை நிமிர்த்து காட்டி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனான் மாணவன் ராஜேந்திரன். அது ராஜேந்திரனோட கதை தான் இந்த பராசக்தியில்ன்றாங்க. அதுதான் அதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பேசி பதிவு செய்திருக்கோம். அப்போ பராசக்தி படத்தில் அது இப்போது சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கும்போது விஜய்க்கு ஒரு பேக் ட்ராப்பாக தானே இருக்கும். அதெல்லாம் போகாது. விஜயே, தளபதி விஜய் அவர்களே நடத்துகிற கூட்டத்தில் உறுதிமொழி எடுக்கிறார். நாங்கள் இப்படி உறுதிமொழி எடுக்கிறோம், அதிலேயே மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம்னு தான் உறுதிமொழியே. இப்போ இந்த ராஜேந்திரன் சொல்கிறீங்களா, மாணவர் ராஜேந்திரன், அவரோட பின்புலம் என்ன, அவரோட அரசியல் இது எப்படின்னா, மொழிப்போர் போராட்டத்துக்கு திராவிட கட்சிகளோட பங்கு என்ன, அப்படி இருந்துச்சா இல்லையா? என்னது மொழிப்போர் போராட்டத்துக்கு திராவிட இயக்கங்களோட பங்கு தான் அதிகம்ன்றாங்க. திராவிட இயக்கங்களோட பங்கு தான் அதிகம். ஆமாம், இதில் என்னது சந்தேகம்? அப்போ அந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது ஜனநாயகம் ஈஸியாக வீழ்த்தப்படும் அப்படின்ற மாதிரி. ஜனநாயகத்தையெல்லாம் வீழ்த்த முடியாது தம்பி. ஜனநாயகத்தை எப்படி வீழ்த்த முடியும்? ஜனநாயகத்தையும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகனையும் வீழ்த்த முடியாது. அதே சமயம் அந்த மாணவர் ராஜேந்திரன்ற ஒரு பின்புலம்னா என்ன? ஒரு மாணவன், இந்த சென்னை பகுதி சார்ந்தவரா? சிவகங்கை. அவன் எந்த கல்லூரியில் படித்தாரு? சிவகங்கையிலேருந்து படிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு வந்தார், சிதம்பரத்துக்கு வந்தார். இப்படி இது ஒரு பக்கம் இருக்கையில், நேற்று கிறிஸ்தவர்களை தொடர்ச்சியாக டெல்லியில், ஒடிசாவில், சத்தீஸ்கரில் இந்த மாதிரியான கிறிஸ்தவ விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கிகள், சில இந்துத்துவ அமைப்புகளில் அவங்க அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. அதில் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் மோடி காட்சியில் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. நேற்று அதில் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பாஜகன்ற மாதிரி பஜ்ரங் தள்ன்ற அமைப்பெல்லாம் எதுவுமே சொல்லாமல் மென்ஷன் பண்ணி விட்டதாகவும் அது ஒரு விமர்சனமாகவும் வைக்கிறாங்க. யார்? தாவேகா சைட்லேருந்து அதை விடலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லையே, ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பேசிட்டார் நேற்றுக்கு. அறிக்கையே எதுவும் சமர்ப்பிக்கல, அது பாஜகன்ற பொருளே வார்த்தையே பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டாரு, நேற்றுக்கு சொல்லிட்டாரு. அதே சமயம் திருமாவளவன் ஒரு விமர்சனம் வச்சார். என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரியும் விமர்சனம் வைக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் கட்சியே மலடு, அதில் இப்படி பிள்ளை வரும். சீமானு சொன்னால் நியாயம், விஜய் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் திருமாவளவன் அதை தான் சொல்கிறாரு. அவருக்கு கட்சியும் கரைந்து கொண்டிருக்கிறது, அந்த விரக்தியில் பேசுகிறார். அது விஜய் வருகையால் கரைந்து கொண்டிருக்கிறது. ஆமாம் ஆமாம். அதே சமயம் சீமான் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தது. பாரதி விஷயத்தில் பாகிஸ்தானில் கூட பேசுவோம். அதே சமயம் பிராமண கடப்பாரை வச்சு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அயோக்கியத்தனம். அவன் யாருக்கு குரலை வெளிப்படுத்தினான்னு இதுலேருந்து புரிஞ்சு போச்சு. அவர் ஆனால் ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? யாரை? சீமானவை? இல்லை, அவங்களுக்கு பிள்ளை இல்லைடா, கூலி. அவங்க ஆர்எஸ்எஸ் கூலி. அவன் பிள்ளைன்னு ஏன் அதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு? பிள்ளைன்னா கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல. இவன் கூலி, அடிமை. எப்படி சொல்கிறீங்க அவர் அடிமை? ஏன்னா பாஜக சில நேரங்களில் எதுக்கவும் செய்கிறாரு. எங்கே எதுக்குறாரு? அதெல்லாம் எதுக்க மாட்டான். அதே சமயம் தொடர்ச்சியாக உங்களை டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியாவில் உங்களை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுறது. யாரை? உங்களை சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அந்த கட்சியினர் தொடர்ச்சியாக உங்களை விமர்சனம் பண்ணுறது ஒரு பிரச்சாரமாக செய்கிறாங்களே. எப்படி? தாவேக்கா தொடங்கின பொழுதே நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. எந்த இடத்திற்கு எங்கள் தளபதி விஜய் போகிறாரோ அந்த இடத்தில் அவர் பேசி முடித்து விட்டு வருகிற பொழுது நாம் தமிழர் கட்சி அந்த ஊர்லேயே அடக்கமாகி விடுகிறது. இப்போ
நாம் தமிழர் கட்சியை அதன் தலைவர் சீமானை கருத்தியல் ரீதியாக கடுமையாக விமர்சனம் செய்கிறவன் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரே மேடையில் சவால் விட்டானான். அவன் ஒரு போலி. நான் விமர்சனம் பண்ணேன். இப்போ நான் தாவேக்காவில் வந்துட்டேன். அது இன்னும் அவங்களுக்கு ஆத்திரம். அதனால் அம்மி குழவி எடுத்து அடி வயிற்றில் குத்தினாலாம் காந்தாரி. அது மாதிரி குத்தி பார்க்குறாங்க. என் உயரம் வேற. உங்கள் பாடி லாங்குவேஜ் மாதிரியே இண்டிகேட் சாட்டை உங்களை மாதிரி உடை அவர் மனநோயாளி. உடுத்தி பேசுறது, அதை வந்து கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சி அதெல்லாம் பண்ண முடியுமா? நாஞ்சில் சம்பத்து போய் இந்த நாட்டில் அவன் நையாண்டி பண்ண அவன் என்னது இது? குறிப்பாக சாட்டை மட்டும் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சாட்டைக்கு உங்களுக்கு எதுனா வேற? அவன் நான் கேட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. இவன் சொல்லி பேசுறது என்ன எதாவது டேமேஜ் பண்ணலாமா? என்ன எல்லாம் டேமேஜ் பண்ண முடியாது. நிறைய பேர் கட்சியில் சேர்ந்தாங்க. எங்க இல்லை, தாவேக்கால வந்து நிறைய முகில் வீரப்பனாராகட்டும், பெலிக்ஸ் சாராகட்டும் பல பேர் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே ஒரு விமர்சனமே வைக்காம நான் தானே ஃபயர் பிராண்ட் ஆரைட்டர் தமிழ்நாட்டில். இல்லை, உங்கள் பேச்சு அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துதா, இல்லை பயத்தை ஏற்படுத்துதா? எரிச்சலை தான் ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். தேர்தல் முடியுதுன்னு பாரு, அவனை காலி பண்ணிடுவேன் நாம் தமிழர் கட்சியை. மேடையில் அப்போனா நாம் தமிழர் வந்து நீங்கள் கடுமையாக காலி பண்ணணும் அவனை. அது என்ன பிராமண கடப்பாறை? அப்படி ஒரு கடப்பாறை இருக்கா? நீ பாரதியை படிச்சிருக்கிறியா? முதல்ல பாரதியும் ஆய்வு செய்தவன், பாவேந்தனையும் ஆய்வு செய்தவனா. நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர்ல இருந்து. எதுக்கான்? பஸ்ஸில் வந்து தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பஸ்ஸில் போகிற பஸ்லாம் ஒரு ஸ்டிக்கர் தமிழ்நாடுன்னு ஒட்டுறதா இருக்கட்டும். பெரியாரை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பேசுவாங்க. ஆமாம், அதே மாதிரி திராவிடன்றவங்க சொல்கிறவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க ஆமா அப்படின்ற மாதிரியும். உனக்கு ஓட்டு யாரும் போட போறா? யாரும் போட போறது இல்லையே, யாரும் போட போறது இல்லை. திரும்ப திரும்ப திராவிடத்தை அப்படி ஒரு வைக்கிறதும் பெரியார் அறிவில்லை. அறிவு தற்கொலை என்னடா செய்வான்? அறிவில்லை, படிக்கல அவன் படிக்கணும் முதல்ல. இது பின்னாடி பாஜக, குருமூர்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. அதாவது ஆதிசங்கர பகவத் பாதர் கேரளாவில் மலையாள மண்ணில் காலடியில் பிறந்தவர். அவர் கால்நடையாகவே நடந்து இந்தியா முழுவதும் நடந்து வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் கருத்தியல் ரீதியாக வீழ்த்தியவர். அவர் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினார், கனகதாராசோஸ்திரம் எழுதினார், லலிதா சகசிரநாமம் எழுதினார், பஜகோவிந்தம் எழுதினார். அந்த ஆதிசங்கர பகவத் பாதாரே ஞானசம்பந்த பெருமானை திராவிட சிசு என்றார். சுவாமி விவேகானந்தர் மனோகரமான மலையாள நாட்டுக்கு சென்ற பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து தந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட நீ எந்த கோத்திரம் என்று கேட்ட பொழுது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நான் திராவிட கோத்திரம் என்றார். யார் அவரு? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர். வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று மனித கன்னத்தில் அறைந்தவர். அவர் நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார். கேட்டீங்களா? இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை தந்தவர் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் டாகூர். அவர் தேசிய கீதத்தில் திராவிட உத்கல வங்கா அப்படிங்கிறார். அறிஞர் அண்ணா 1962 நாடாளுமன்ற மேலவைக்கு சொன்ன பொழுது கன்னி பேச்சில் ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ டிராவிடியன், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று பாராளுமன்றத்தில் பேசி பதிவு செய்தார். இந்த புறம்போக்கு நாய்க்கு இது தெரியுமா? இந்த அரசியல் அனாதை பயலுக்கு இதெல்லாம் தெரியுமாங்க? நேரடி சவால் விடுறாங்க, வாங்க பேசிக்கலாம், நீங்களா நாங்களான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களை வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. தளபதி விஜய் கட்சி தொடங்கணும்னு இந்த கட்சி போயிடுச்சு கல்லறைக்கு. இப்போ நான் வந்து சேர்ந்தேன்னா இன்னும் இவன் பேச்சில் நமக்கு மூச்சு விட முடியாமல் பண்ணுவான். அதே சமயம் ஓபிஎஸும்
கட்சியில் வந்து சேர போகிறதாகவும் டிடிவி தினம் சேர போகிறது, ஏன்னா பியூஷ் கோயல் வந்து எப்படியாச்சும் அவங்களை இணைக்கணுன்ற மாதிரி நினைச்சாரு. ஒரு பக்கம் தாவேக்காக்கு வர்றதாகவும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. யாரு ஓபிஎஸ் டிடிவிலாம் வர்றதாகவும் சொல்லிட்டே இருக்காங்க. கூட்டணி வரப்போகுது, பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இனி வந்தா கட்சிக்கு என்ன மாதிரியான திரும்ப எப்படியான செல்வாக்கு ஏற்படுத்தும்? சவுத் சூன் பூரா 3,42,000 ஓட்டு சுயேட்சையாக நின்று ஒரு பலாப்பழம் சின்னத்தில் நின்று வாங்கினவர் ஓபிஎஸ். தேனியில் நின்று 2,90,000 ஓட்டு வாங்கினவர் டிடிவி தினகரன். வந்தால் என்ன ஆகும்? சவுத்து பூரா சமாதி, ஆளுங்கட்சிக்கே சமாதி. அதே சமயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக திமுக எதிராக செவிலியர்கள் போராடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆசிரியர்கள் போராடுறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிராக யாராச்சும் பேசினா அரெஸ்ட் பண்ணுறது ஒரு போக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி செய்யக்கூடாது. சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் அது செய்யக்கூடாது. ஸ்டாலின் கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறவர்களை கைது செய்வது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு அப்படி செய்யக்கூடாது. விமர்சிக்கிறவர்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய விமர்சனத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு தான் ஒரு அரசாங்கத்திற்கு அழகு. ஆனால் முன்ன ஆட்சியில் இருந்ததை விட இப்போ போராட்டம் அதிகமாக இருக்கோ? செவிலியர்களிடையே ஆசிரியர்கள் எல்லா தரப்பும் போராடுறாங்க. என்ன காரணம்? சரியாக கையாளலை. ஆனால் வெளியில் ஊடகங்களில் திராவிடம் அதை செய்தது இதை செய்ததுன்னு சொல்லி அதான் அரசு தோற்றுவிட்டது. எல்லா தரப்பு மக்கள் எதிராக இருக்காங்க. எவ்வளவு ஓட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? திமுக சைட்லேருந்து ஒரு டப் ஃபைட் இருக்குமா? இல்லை தனி மெஜாரிட்டியிலே ஜெயிப்பார் விஜய். கூட்டம் இன்னும் அலைன்ஸ் பற்றி எதுவுமே வரவே இல்லை. கிறிஸ்துமஸ் விழா அப்போ கூட போய் காங்கிரஸ் விஜய் தாவேக்கா சந்தித்து பேசினதாகவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் திமுக சைட்லேருந்து போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்காங்களா? காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைவோடு இருக்காங்களா? இல்லை, திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. எதனால? ஏன்னா செல்வ பிறந்தவங்க ஓப்பனாக சொல்லலை. ஆனால் மற்ற இவர் நம்ம திருச்சி வேலுசாமி காங்கிரஸில் இருக்கிறவங்க தாவேக்காவுக்கு வரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எதனால? அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நான் இப்போ ட்ரெயினில் வரும்போது என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே, நாங்கள் தாவேக்காவை காதலிக்கிறோம், திமுகவை கல்யாணம் செய்துக்கிட்டோம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்னு நான் சொன்னார். இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ திரும்ப மறுமணம் செய்ய போகிறாங்க. ஆமாம். சரி, அப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தாவேக்க காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக சேருமா? ஏன்னா ஒரு பக்கம் விமர்சனம் கம்யூனிஸ்ட்கள் வச்சாலும் திருமாவளவன் வச்சாலும், ஆனால் காங்கிரஸ் மட்டும் ஒரு முனைப்பாக வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன? அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. காங்கிரஸுக்கு நார்த்தில் இன்னைக்கு பிஜேபி எல்லா ஸ்டேட்டையும் கையில் எடுத்துட்டான். ஓகே, அப்போ சவுத்தாவது நம்ம கையில் இருக்கட்டும். 2029 தேர்தலில் நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ தெலுங்கானா காங்கிரஸ் கையில் இருக்குது, கர்நாடகா காங்கிரஸ் கையில் இருக்குது, கேரளா 26 தேர்தலில் காங்கிரஸ் கையில் வந்துடும். மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிறது மாதிரி தளபதி விஜய்க்கு அங்கே ரசிகர்கள் இருக்காங்க. ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகத்தில் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க. அப்போது திமுகவை விட பயன்படுகிறது சக்தி தாவேக்கா. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை அதிக சீட்டு கொடுத்து அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் வந்துடுவாங்களா? மாட்டிடுவாங்க. யார்? திமுக. அது கொடுக்க மாட்டாங்களே. அதிகாரத்தில் பங்கே, அமைச்சர்களுக்கே பங்கு இல்லை, அதிகாரத்தில் எங்கே பங்கு? அமைச்சர்களுக்கே பங்கு இல்லைன்றீங்களா? எப்படி சொல்கிறீங்க? எல்லாம் ஒரு பேருக்கும் பங்கு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். சேகர் பாபு எல்லா போராட்டத்துக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்காரு. சேகர் பாபு சார் எல்லா இடத்துலையும் இருக்காரு. சேகர் பாபு தாடி வளர்த்தி நடக்க வேண்டியதுதான், பங்கெல்லாம் அங்கே தான் போயிடும். மற்ற ஏதாச்சும் கூட்டணிக்கு தேமுதிக, பாமக, மற்ற கட்சிகள் எதனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வருவாங்க. நீ கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போடுமா, எல்லாரும் வருவாங்க. அப்படியா? சப்போஸ் தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா இன்னும் எந்த மாதிரியான செல்வாக்கில் ஏற்படும்? இன்னும் நல்லா இருக்கும். விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் விஜய் இந்த மாதிரி வருவார், இப்படி ஒரு வளருவார் அப்படின்றது திமுகவுக்கு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்தில் கட்சி ஓப்பன் பண்ண முடியல, காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க, காலி பண்ண முடியல. இப்போ அவர் தளபதி விஜய் உங்களை காலி பண்ண போகிறாரு. ஆமாம். அதே சமயம் கேசி பழனிசாமி ஒரு விமர்சனம் சொல்கிறார், எம்ஜிஆர் இல்லாத ஒரு அதிமுக தாவே. ஆமாம் ஆமாம்.
நான் எம்ஜிஆருக்கு என்ன செல்வாக்கு இருந்தோ அதே செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. எம்ஜிஆருக்கு மக்கள் செல்வாக்கு, தாய்மார்கள் செல்வாக்கு. தளபதி விஜய்க்கு தாய்மார்கள் செல்வாக்கு, வாலிபர்கள் செல்வாக்கு. திரும்ப திரும்ப மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை ஓட்டு போட மாட்டாங்க, கூட்டம் கூடுறது ஓட்டு போட மாட்டாங்க, திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக டிவி விவாதங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எல்லாம் திமுகவுக்கு தூண்டுதல் பேரில் அவங்க பேசுகிறது. நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பரிசு தீபம். நன்றி, வணக்கம். நன்றி. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.